நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யோக முத்திரைகளில் ஒன்றான கோகர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோக முத்திரை தான் பார்க்க போகிறோம். இந்த யோக முத்திரை செய்கிறதால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ இந்த யோக முத்திரை செய்கிறதால என்னென்னா இதயம் பார்த்தோன்னா பலப்படும். அதே மாதிரி பார்த்தோன்னா மனதில் தைரியம் உண்டாகும். ஸோ மனதில் தைரியம், இதயம் பலப்படும். எப்படி கோமுக முத்திரையால் பார்த்தீங்கன்னா மனோதிடம் அதிகம் வரைக்குமோ, ஸோ அதுமாரி பார்த்தீங்கன்னா இதில் தைரியம், ஸோ இதயம் பார்த்தோன்னா பலம் பார்த்தோன்னா அதிகமாகும். பலவீனமாக இருக்கிறவங்களுக்குலாம் இதய பலவீனமாக இருக்கிறவங்க இந்த முத்திரை செய்வது மூலமாக இதயம் பார்த்தோன்னா பலப்படும். அதேமாரி பார்த்தோன்னா கோபம், தேவையற்ற கோபங்கள் பார்த்தோன்னா இது பார்த்தோன்னா வராமல் தடுக்கும். ஸோ கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். தேவையற்ற கோபத்தை நம்ம தவிர்க்கலாம் இந்த யோக முத்திரை செய்வது மூலமாக. ஸோ பெரும்பாலும் பார்த்தோன்னா இந்த கோபப்படாமல் இருந்தாலே நம்ம பல விஷயங்கள் வெற்றி பெறலாம். பல பேரின் மனங்களையும் வெற்றி கொள்ளலாம். உண்மை அதுதான். ஸோ எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறவங்க பார்த்தீங்கன்னா கோபம்ன்றது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் விரோதியாக மாற்றிடும் அப்படின்றது நம்ம திருக்குறள்லேருந்து பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கோபத்தை இது கட்டுப்படுத்தும். அது ரொம்ப முக்கியமான ஒரு பலனாக பார்க்கப்படுது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தை பார்த்தீங்கன்னா மிளிரி செய்யும். அதாவது முகம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே முகம் மலர்ச்சியாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த யோக முத்திரையோட இன்னொரு சிறப்பான பலனாக பார்க்கப்படுது. அப்போ இந்த யோக முத்திரை செய்கிறதால இவ்வளோ சிறப்பு பலன்கள் இருக்குது. இந்த யோக முத்திரை செய்கிறது பார்த்தீங்கன்னா மிக எளிமையானது. சரிங்களா? ஸோ எப்படி இந்த சங்க முத்திரை செய்ய, அதாவது என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். கோ அப்படின்னாலே என்னென்னு பார்த்தீங்கன்னா கோனா பசு, இறைவன், கோவில், அரசன், இது மாதிரி பொருள் இருக்குது. அதேமாதிரி கர்ணம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கணக்கு பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த யோக முத்திரையோட செயல்படம் அப்படி தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும். அதுவும் முக்கியமாக கோபத்தை கட்டுப்படுத்த முடியுது. கோபப்படனாலே பார்த்தீங்கன்னா நம்ம கோபமாக இருக்கும்போது நம்ம முகம் வேறு மாதிரியாக இருக்கும். பல பேருக்கு பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஸோ அது பல பேருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு என்ன சொல்கிறது, அனைவராலும் விரும்பப்படாத ஒரு இதுவாக தான் இருக்கும் நம்ம முகம் பார்ப்பதற்கு. சும்மா என்னென்னா சில காட்சிகள் சொல்லுவாங்க, நீங்கள் கோபப்படும் போது அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு இதுதான், அது வார்த்தைகள் தான். ஆனால் உண்மை என்னன்னா யாரும் கோபப்படுறத பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. அதுதான் உண்மை. சரியா? கோபம் பார்த்தோன்னா அனைவரையும் விரோதி ஆக்கிடும், வேறு எதுவும் கிடையாது. சரி, இந்த யோக முத்திரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சங்க முத்திரைன்னு ஒன்று பார்த்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம கட்டை விரலை மடக்கி ஆள்காட்டி விரலோட அடியில் வைக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ அது வரைக்கும் தான் இருக்கணும். ஸோ இது சங்க முத்திரை. ஸோ இந்த கோகர்ணம்ன்ற முத்திரை பார்த்தீங்கன்னா ஸோ கட்டை விரலை முடக்கி நடுவிரல் நடுவிரல் வரை நீடிக்கணும். சரிங்களா? ஸோ நடுவிரல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவிரல் வரை நீட்டிக்க வேண்டும். ஸோ இதை மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக சரிங்களா? ஸோ அனைத்து விரல்களையும் பக்கவாட்டில் இணைத்து, சரிங்களா? ஸோ இரண்டு கைகளின் அந்த கட்டை விரலை மடக்கி நடுவிரலின் அடிப்பாக்கம் வரை கொண்டு செல்ல வேண்டும். சரிங்களா? ஸோ இதை மாதிரி ஒரு போஸ்டரில் நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 10லிருந்து 15 நிமிடம் நீங்கள் பழகும்போது உங்களுக்கு அந்த இதய பலகீனம் இதெல்லாம் விலகி இதயம் பலமாகும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தைரியம் உண்டாகும். கோபத்தை குறைக்க முடியும். உங்களோட முகம் பார்த்தீங்கன்னா மிக மிளிரும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தில் ஒரு மலர்ச்சி எப்பொழுதுமே இருக்கும். சரிங்களா? இந்த யோக முத்திரை செய்து வாழ்வில் வளமுறை இறைவனை வேண்டி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.